ஹாய் காய்ஸ், இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஒன் பஞ்ச் மேன் விசஸ் தங் ஜின்வூ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனிமே பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்ட்ரென்த். சங் ஜின்வூ டிராகன் மோனார் கூட சண்டை போட்ட போது அந்த தீவே நடுநடுங்கி இருக்கும். சங் ஜின்வூவால் ஒரு கான்டினென்ட்டே டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அப்படியே சைத்தாமா, அதாவது ஒன் பஞ்ச் மேன் சைடு வந்தோம்னா ஒன் பஞ்ச் மேன் மாங்கா சாப்டர் 159க்கு அப்புறம் சைத்தாமா கோரோ கூட பேட்டில் பண்ணியிருப்பான். அதுவும் சாதாரண கோரோ கிடையாது, காஸ்மிக் கோரோ. அப்போ கோரோ காஸ்மிக் ஃபியர் மோடுன்ற ஒரு ஓபியான பவரை யூஸ் பண்ணியிருப்பான். அப்போ சைத்தாமாவுக்கும் கோரோவுக்கும் ஃபைட் நடந்திருக்கும். அவங்க ரெண்டு பேரோட ஃபிஸ்ட் கிளாஷ் ஆனதில் ஏற்பட்ட ஷாக் வேவ் என்டையர் எர்த்தையே டிஸ்ட்ராய் பண்ணிடுன்னு சொல்லி டாப் டயர்ன்னு சொல்கிற பிளாஸ்ட் மாதிரியான நிறைய ஆளுங்க அந்த எனர்ஜியை வேறு டைமென்ஷனுக்கே டெலிபோர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பஞ்சில் ஸ்பேஸில் இருந்த பல ஸ்டார்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் சைத்தாமா தும்புனதில் பக்கத்தில் இருந்த ஜூபிட்டரையே டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பான். கிட்டத்தட்ட ஜூபிட்டர் நம்ம எர்த்தை விட 1300 டைம்ஸ் பெருசு. இதோட நம்ம ஜின்வூ பவர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஜின்வூவோட பவர்ஸ்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்குது. அடுத்த அட்டாக்னு எடுத்துக்கிட்டோன்னா சைத்தாமாவோட ஒரு பஞ்சில் ஜின்வூவோட கதை முடிஞ்சிடும். ஆனால் சைத்தாமா பக்கம் வந்தோம்னா சைத்தாமா போரஸ் கூட ஃபைட் பண்ணும்போது போரஸோட அல்டிமேட் கொலாப்சிங் ஸ்டார் ரோரர் கேனன் அப்படின்ற ஒரு லைட் பீம் அட்டாக்கையே ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பான். அந்த அல்டிமேட் கொலாப்சிங் ஸ்டார் ரோரிங் கேனன்றது ஒரு ஸ்டாரையே டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அதனால் ஜின்வூவோட அட்டாக்ஸ் எதுவுமே சைத்தாமா மேலே வேலை. நெக்ஸ்ட் ஸ்பீடு. ஜின்வூ டிராகன் மோனார் கூட சண்டை போடும்போது டிராகன் மோனார் பிரெத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணியிருப்பான். அது யூனிவர்ஸில் இருக்க எதை வேணாலும் டிஸ்ட்ராய் பண்ணும். அது லைட் ஸ்பீடுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை ஜின்வூ வேகமாக போய் தடுத்திருப்பான். ஆனால் சைத்தாமா அவனும் குறைஞ்சவன் இல்லை, அவனும் ஃபாஸ்டர் தான் லைட் தான். கிட்டத்தட்ட ஹைப்பர் டிமென்ஷனல் போர்ட்டலுக்கு நடுவில் ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். மூன் டிஸ்ட்ராய் ஆனப்போ அதுக்கு நடுவில் வந்த ராக்ஸ் இடையில கிரேசியான ஸ்பீடில் மூவ் ஆனான். அவன் மூவ் ஆகிற ஸ்பீடில் டிஸ்ட்ராய் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக தெரியும். அண்ட் போராஸ் அட்டாக் பண்ணுறப்போ சைத்தாமா மூனில் போய் விழுந்திருப்பான். கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்டன்ட்னு சொல்கிற அளவுக்கு திரும்பவும் எர்த்துக்கு வந்திருப்பான். ஜின்வூ கிட்ட வேர்ல்ட் ஆஃப் ரிப்போஸ்ன்ற இன்ஃபினைட் வேல்ஸ் வேர்ல்டு இருக்கும். அதுக்குள்ளே அவன் என்ன நினச்சாலும் நடக்கும். ஆனால் இதை வச்சு சைத்தாமா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபிசிக்கல் ஸ்பேஸ் கிடையாது, அது ஒரு இமேஜினரி வேர்ல்டு மட்டும்தான். ஓகே, ஜின்வூ கிட்ட 10 மில்லியன் ஷேடோஸ் இருக்கும், அதாவது 1 கோடி ஷேடோ ஆர்மி. அதை ஜின்வூ சமன் பண்ணால் என்ன ஆகுன்னு கேட்டால், ஜஸ்ட் ஒரு தும்பலில் ஜூபிட்டரையே டிஸ்ட்ராய் பண்ணுறவனுக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. அதையும் மீறி ஜின்வூ பயன்படுத்தினா ஜின்வூவோட மானா தான் வேஸ்ட் ஆகும். அடுத்து ஜின்வூ டிராகன் ஃபியர் யூஸ் பண்ணால் அது ஒர்க்கே ஆகாது. ஏன்னா ஜின்வூவை விட வீக்கான எனிமீஸ் கிட்ட தான் அது ஒர்க் ஆகும். இதுலையும் சைத்தாமா ஒரு டிமென்ஷனல் பேரியரையே பிரேக் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லை, அவனால் லிட்ரலாக டைம் ட்ராவலே பண்ண முடியும். ஓவராலாக இந்த பேட்டிலோட வின்னர் யாருன்னு பார்த்தா அது ஆப்வியஸாக சைத்தாமா தான். அடுத்ததாக வேறு ஏதாவது வெர்சஸ் பேட்டலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட்டோ பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நன்றி.